ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி ஒரு சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பணத்தை எப்படி கிச்சனில் மிச்சம் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ பார்த்தோம். இன்றைக்கி கேஸை எப்படி கிச்சனில் மிச்சம் பிடிக்கிறது அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பண்டிகை காலமாக இருக்கிறதுனால நீங்கள் கண்டினியூஸாக சமைப்பீங்க, அதிக அளவில் ஐட்டம் சமைப்பீங்க, கேஸ் அதிகமாக தாறுமாறாக செலவழியுங்க. அதை சின்ன சின்ன டிப்ஸ் மூலமாக எப்படி மிச்சம் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். மொதல் டிப்ஸு நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதாங்க. எதுவாக இருந்தாலும் பிளான் பண்ணி சமைக்கணும். மறுநாள் ஒரு விருந்து இருக்குது, இல்லை ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம மெனு போட்டு அதுக்கு தகுந்தாப்பில் பிளான் பண்ணி சமைப்போம். அது மட்டும் பத்தாதுங்க, நம்ம அன்றாடம் சமைப்போம் இல்லையா, அதுலேயும் ஒரு பிளான் பண்ணி நீங்கள் சமைச்சாதான் உங்களுக்கு கேஸ் செலவு மிச்சமாகும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இன்றைக்கி நீங்கள் சாம்பாரும் உருளைக்கிழங்கு பொரியலும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அது நம்ம பருப்போடையே நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சிடலாம். நமக்கு அந்த பொடி மாஸ் பண்ணுறதுக்கோ அல்லது பொரியல் பண்ணுறதுக்கோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கேஸும் குறைவாக செலவாகும். இன்றைக்கி காலையில் ஒரு பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் வேலைகள் ஆரம்பிச்சுட்டு மத்தியானம் நம்ம மெனுவை மாற்றுறீங்கன்னு அப்படின்னா உங்களுக்கு கேஸ் எக்ஸ்ட்ரா தான் செலவாகும். ஏன்னா நீங்கள் புதுசாக சமைக்க வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னா, எதுவாக இருந்தாலுமே ஊற போட்டு சமைங்க. அதாவது இப்போ நீங்கள் அரிசி வடித்து தான் நீங்கள் சாதம் சமைப்பீங்க, குக்கரில் வைக்க மாட்டீங்க அப்படின்னா, நார்மலாக உங்களுக்கு வேகிறதுக்கும் அரிசி வேகிறதுக்கும் நீங்கள் ஒரு 1/4 மணி நேரம் அல்லது ஒரு அரை மணி நேரம் அந்த அரிசியை ஊற வச்சுட்டு வடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வேகிற டயத்தில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் குறையுங்க. அதில் எவ்வளோ கேஸ் மிச்சமாகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதே மாதிரி இப்போ நிறைய பேர் பாத்திரத்திலே தான் பொரியல் வைக்கணும், பாத்திரத்திலே தான் நான் காயை அவிய போடுவேன், அந்த மாதிரி நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. அதை தவிர்த்துட்டு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணலாம். அதில் நமக்கு சத்தும் வீணாகாது, சட்டுன்னு சமையல் ரெடி ஆகிடும். நீங்கள் எந்த காயை உங்களுக்கு பொரியல் வைக்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் அதை கட் பண்ணி போட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து உப்பு போட்டு ஒரு விசில் வச்சாலே போதும், உங்களுக்கு சட்டுன்னு ரெடி ஆகிடும். கேஸும் உங்களுக்கு வீணாகாது. பாத்திரத்திலே இப்போ குழம்பு வைக்கிறோம், அந்த டேஸ்ட்டுக்காக ஆசைப்பட்டு வைக்கிறவங்க கட்டாயம் மூடி போட்டு சமைங்க. மூடி போட்டு சமைக்கையில் உங்களுக்கு சீக்கிரமாக குக் ஆகும். அதே போல் ஃப்ளேமை எப்போதுமே தீயை நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டா நல்லா கொதிக்க வச்சு அதிக தீயில் வச்சா நல்ல சீக்கிரம் குக் ஆயிரும் அப்படின்னு கிடையாதுங்க. மிதமான தீயில் தான் உங்களுக்கு நல்ல ஃபாஸ்ட் குக்கிங்காக இருக்கும். அந்த சாப்பாட்டில் டேஸ்ட்டும் சத்தும் தங்கும். நீங்கள் அதனால் குறைவாக லோ டு மீடியம் ஃப்ளேமில் குறைவாவோ அல்லது மிதமாகவோ வச்சு சமைங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி வெந்நி குடிக்கிற பழக்கம் இருக்கும். நார்மலாகவே வெந்நி தான் குடிப்பாங்க. ஆறின வெந்நி இல்லாமல் சூடான வெந்நி தான் குடிப்போம் அப்படிங்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம், கெட்டில் இருந்தது உங்ககிட்ட அப்படின்னா நீங்கள் கெட்டில் யூஸ் பண்ணலாம். இல்லை ஃப்ளாஸ்கில் வெந்நி ஸ்டோர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்க நம்ம வெந்நி போட்டுக்கிட்டே இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதில் கேஸ் செலவழியுங்க. ஏன்னா அந்த பாத்திரம் சூடாகணும், அதுக்கப்புறம் தான் தண்ணி சூடாகும். நார்மலாகவே கெட்டிலில் சூடாகிறதுக்கும் உங்களுக்கு பாத்திரத்தில் வெந்நி போடுறதுக்குமே உங்களுக்கு டைம் அதிகமாக தான் ஆகும். நான் உங்களுக்கு அதை காட்டியே தரேன். நார்மலாக நீங்கள் பாத்திரத்தில் நீங்கள் வெந்நி போட்டிங்க, ஒரு 2 கப்பு போட்டு அப்படின்னா அதில் கண்டிப்பாக 1 நிமிஷமாவது எடுக்கும் உங்களுக்கு அடுப்பில். இதே நீங்கள் கெட்டில் ஒரு 10லேருந்து 15 செகண்ட் தான் ஆகும். எல்லாரும் கெட்டில் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி இல்லாட்டி நம்ம ஒரு ஃப்ளாஸ்காவது வச்சுக்கலாம். என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு முன்னாலே பிளான் பண்ணிவிட்டா அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் சமையல் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அப்பவும் நமக்கு கேஸை தவிர்க்கலாம். பொதுவாக கிச்சனில் நீங்கள் சமைக்கையில் பார்த்தீங்கன்னா ஃபேன் போடாதீங்க. ஃபேன் போடையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேம் ஆடிக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த குக்கிங் ஸ்லோவாகிடும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கேஸ் அதிகமாக தான் செலவழியும். இது சின்ன டிப் மாதிரி தோணுனா கூட நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பாருங்களேன். ஃபேனை அணைச்சிட்டு சமைச்சு பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் குக் ஆகும். பொதுவாக தக்காளி, வெங்காயம் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் வதக்கும் போது பார்த்தீங்கன்னா அதுலேயே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு குறைஞ்சி தீயில வதக்க போட்டாலே உங்களுக்கு சீக்கிரம் வதங்கி வந்துடும். கேஸும் அதிகமாக செலவழியாது. இது பண்டிகை காலம் அப்படிங்கிறதுனால நம்ம நிறைய சமையல் பண்ணிக்கிட்டே இருப்போம். நிறைய பேர் நிறைய ஸ்நாக்ஸ் செய்வாங்க, அதுலேயே உங்களுக்கு கேஸ் வீணாகுங்க. இதில் எப்படி தவிர்க்கலாம்னு ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, இப்போ நீங்கள் 2 ஃப்ரைட் ஐட்டம் செய்ய போகிறீங்க, ஒரு முறுக்கு செய்ய போகிறீங்க, ஒரு ரிப்பன் பக்கடா செய்ய போகிறீங்க. ரெண்டுமே காரமான ஐட்டம் தான். அந்த மாதிரி செய்ய போகிறீங்க, அதாவது உப்பு சேர்த்த ஐட்டம் தான், ரெண்டுமே செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதுவும் குறைவான அளவு தான் செய்ய போகிறீங்க, ஒரே நாளில் உங்களால் செய்ய முடியும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, 2க்கும் தேவையானது நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஐட்டத்தை செஞ்சு எடுத்த பிறகு முறுக்க செஞ்சு எடுத்த உடனே நம்ம ரிப்பன் பக்கடா செஞ்சிடலாம். அதே சூட்டில் இருக்கையில் உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். எண்ணெயில் அணைச்சி வச்சுட்டு மறுநாள் திரும்ப செய்ய போகிறோம் அப்படிங்கல எண்ணெயே ரீஹீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஸோ எண்ணெயை நீங்கள் டிஸ்போஸ் பண்ணி புது எண்ணெயும் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். திருப்பியும் அந்த எண்ணெய் அந்த அளவுக்கு பக்குவமாகிற வரைக்கும் ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் பதப்படுத்தி தான் நம்ம செய்ய வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க. அதே மாதிரி 2 ஸ்வீட் ஐட்டத்துக்கு ஜீரா தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்து பிளான் பண்ணி செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நார்மல் டேஸில் நம்ம 2-3 ஸ்நாக்ஸ் ஒரே நாளில் செய்கிறதில்ல. ஆனால் இந்த பண்டிகை காலத்தில் நீங்கள் செய்வீங்க இல்லையா, அதுக்கு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டால் நிறைய அளவில் கேஸ் இதில் மிச்சமாகுங்க.
அதே மாதிரி பண்டிகை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து விருந்தாள் வர்றது போகிறது இருக்கும், அந்த மாதிரி நிறைய சமைப்பீங்க. நீங்கள் அந்த மாதிரி சமைச்சாலும் இதை ஃபாலோ பண்ணுங்க. மொத்தமாக நீங்கள் வந்து அதுக்கு தகுந்தாப்பில் எடுத்து வச்சு சமைச்சிட்டீங்க, அதை ஒரு கால்குலேஷன் போட்டு இந்த இன்றைக்கி உலகான தேவைப்படும் அப்படின்னு சமைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுலேயும் கேஸ் மிச்சமாகும். இல்லை கொஞ்சம் மிச்சம் வருது, இல்லை நீங்கள் ஏற்கனவே நார்மல் டேஸ்லேயே ஃப்ரிட்ஜில் உள்ளதை எடுத்து சூடு பண்ணி சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் கட்டாயம் வந்து எதை சூடு பண்ண போகிறீங்களோ அதை முன்னாலேயே எடுத்து வெளியில் வச்சுருங்க. நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வைக்கல பார்த்தீங்கன்னா சில ஐட்டம்லாம் அப்படியே கட்டியாக இருக்கும், அந்த கூழ்லேயே வந்து உங்களுக்கு கட்டியாகிடும். பொதுவாக எண்ணெய் சேர்த்து செய்கிற ஐட்டம், நெய் சேர்த்து செய்கிற ஐட்டம்லாம் கட்டியாக தான் இருக்கும். அது முதல்ல இலகி வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்து அதுக்கு ஹீட் ஆகிறதுக்கு அவ்வளோ டைம் எடுத்துக்கிடுங்க. நீங்கள் ஒரு அரை மணி நேரம் முன்னாலேயே ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் கேஸ் சேவ் ஆகும். அதே மாதிரி நம்ம பால் காய்ச்ச போகிறோம், ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து பால் காய்ச்ச போகிறோம்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாலேயாவது அந்த பால் பாக்கெட்டை எடுத்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், வேலையும் ஈஸி, டைமும் உங்களுக்கு சேவ் ஆகும். அப்புறம் நம்ம இன்னொன்று வந்து நம்ம கிச்சனில் வந்து பண்ணுற ஒரு சின்ன தப்பு என்ன அப்படின்னா, அந்த பாத்திரம் வந்து அளவுக்கு தேவையான பாத்திரத்தில் இல்லாமல் சமைக்கிறது. இதில் வந்து நல்ல வந்து பழக்கமானவங்க வந்து கரெக்டாக இந்த பாத்திரத்தில் தான் டீ போடுவேன் இதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் அது கிண்டல் கூட பண்ணுவாங்க, இந்த பாத்திரத்தில் தான் டீ போடுவாலாம், இந்த பாத்திரத்தில் தான் பால் காய்ச்சுவாலாம். அப்படி இல்லைங்க, அதில் ஒரு லாஜிக் இருக்குது. என்னென்னா, நமக்கு இப்போ வந்து 2 பேருக்கு டீ போடுறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருப்போம், அந்த அளவு கரெக்டாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் அதையே யூஸ் பண்ணுங்கள். ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக 2 கப் பால் விட்டு நீங்கள் காய்ச்சினீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் நிறைய கேஸ் வீணாகுங்க. அதே மாதிரி கூடுமான வரைக்கும் ஃப்ளாட்டாக இருக்கிற பாத்திரங்கள் யூஸ் பண்ணுங்கள். பொரிக்கிற ஐட்டத்துக்கு வந்து நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு அந்த மாதிரி பாத்திரங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் குக்கிங்க்கு வந்து நீங்கள் ஃப்ளாட்டாக இருக்கிறத கேஸ் அடுப்பில் யூஸ் பண்ணல உங்களுக்கு தீ ஒன்று போல் பரவி சீக்கிரமாகவும் குக் ஆகும். நீங்கள் உதாரணத்துக்கு சொன்னால் நம்ம சின்ன பர்னர் இருக்கும் பாருங்கள், அந்த அடுப்பில் போய் பெரிய பாத்திரத்தை வைக்கிறது, அதே மாதிரி பெரிய பர்னர் இருக்க அடுப்பில் வந்து ஒரு சின்ன பாத்திரம் வைக்கிறது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா அது எக்கச்சக்கமாக தீ வரும். பெரிய பர்னரில் நம்ம ஒரு சின்ன பாத்திரம் வச்சு அதில் சூடு பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து அதில் கேஸ் தான் வீணாகிட்டு இருக்கும். பாத்திரம் ஒன்று சீக்கிரமாலாம் சூடாகாது, ஏன்னா அதுக்கு தேவையான இதை தான் அது எடுத்துக்குமே தவிர உங்களுக்கு கேஸ் அதில் நிறைய வீணாகும். அதனால் நம்ம பர்னருக்கு தகுந்தாப்பில் பாத்திரத்துக்கு தகுந்த பர்னரில் வச்சு நீங்கள் சமைங்க. இப்போ நம்ம பயிறு, மொச்சை இந்த மாதிரியெல்லாம் வந்து ஊற போட்டு சமைக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா இதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, மொச்சை இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வறுத்துடுங்க. மொச்சையெல்லாம் வறுத்துட்டு நல்ல கொதிக்கிற வெந்நீரில் போட்டு நீங்கள் ஊற வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சட்டுன்னு ஊறி வந்துடும். இன்னொரு டிப்ஸும் அதில் நம்ம ஃபாலோ பண்ணலாங்க. நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டு அதில் வந்து நல்ல கொதிக்கிற வெந்நீர் வச்சுட்டு நீங்கள் எந்த பயிரோ எதை போட்டு நீங்கள் ஊற வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் போட்டு மூடி வச்சுடுங்க. அடுப்பை ஆன் பண்ணி வச்சுருக்கணும் இல்லை, கொதிக்கிற வெந்நீரில் குக்கரில் போட்டு மூடி வச்சிங்கன்னா அதில் சூடு ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். உங்களுக்கு சீக்கிரமாக ஊறி வந்துடும், சீக்கிரமாகவும் சமைச்சிடலாம். அதே மாதிரி நம்ம இப்போ பயிரெல்லாம் ஊற போட மறந்துட்டோம், நாளே ஊற போட மறந்துட்டோம், கொண்டக்கடலையெல்லாம் ஓவர் நைட் ஊறினா தான் நல்லாயிருக்கும். மறந்துட்டிங்கன்னா கூட இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி கொதிக்கிற வெந்நீரில் நீங்கள் ஊற போட்டிங்கன்னா சீக்கிரம் ஊறிடும். பிளான் பண்ணி சமைக்கிறதுல இன்னொரு யூஸும் இருக்குங்க. இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி கொண்டக்கடலை நீங்கள் வேக போட்டுறீங்க, ஒரு சுண்டலுக்காக வேக போட்டிருக்கீங்க அப்படின்னா நம்ம ஒரு கப் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நீங்கள் மறுநாள் கடலை குழம்பு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுலேயுமே உங்களுக்கு கேஸ் மிச்சமாகும். அதே மாதிரி இப்போ ரெடிமேட் பேக்கெட்டில் வந்து உங்களுக்கு வறுத்த சேமியாலாம் ரெடிமேடாக கிடைக்கிது, அதெல்லாம் எடுத்துக்கிட்டால் நீங்கள் சேமியாவை திரும்ப வறுத்துக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. அதே போல் நீங்கள் அடிக்கடி வந்து ரவா பாத்து, ரவா கேசரி இந்த மாதிரி பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் ரவையும் வறுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு தடவை வறுத்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரவை சீக்கிரமாக கெட்டும் போகாது. உங்களுக்கு ஒவ்வொரு தடவை நீங்கள் சமைக்கலையும் அந்த ரவையை போட்டு வறுத்துட்டு இருக்க வேண்டியதில்லை. சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்காக நம்ம கேஸை மிச்சம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி கொப்பரையில் வந்து இட்லி அவிக்கலையே தக்காளி போட்டு வேக வைக்கிறது, வெங்காயம் போட்டு வேக வைக்கிறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா தக்காளியெல்லாம் போட்டு வேக வைக்கல அது வந்து கண்டிப்பாக வந்து வெந்நீரில் போடையில் அது வெடிச்சிடும். அப்புறம் அந்த இட்லியெல்லாம் பட்டு அதுவுமே வந்து உங்களுக்கு பாலா போகிறதுக்கு இருக்குது. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா கேரட்டு, உருளைக்கிழங்கு இல்லை அந்த மாதிரி காய்கறிகள்லாம் போட்டு நீங்கள் இட்லி பாத்திரத்துக்கு கீழே வேக வச்சுக்கலாம். ஏன்னா அதில் வந்து இட்லியில் வந்து அது எதுவுமே படாது, உங்களுக்கு ஒன்று போல் உங்களுக்கு குக் ஆகும். குக்கரில் நீங்கள் ரைஸ் வைப்பீங்க அப்படின்னா நீங்கள் கீழே வந்து சோறும் மேலே வந்து நீங்கள் பருப்பும் வச்சு கூட வேக வைக்கலாம். இப்போ பார்த்ததெல்லாம் உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸாக தோணுனா கூட நீங்கள் இதை 1 மாதம் ஃபாலோ பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு 1 மாதத்துலேயே உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். நம்ம ரெகுலராக இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவோம். இது போக நம்ம வந்து கேஸ் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டிப்ஸுங்க. அது போக நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு சில டிப்ஸும் இருக்குது. நம்ம கேஸ் பர்னர் எப்போதுமே க்ளீனாக வச்சுக்கிறது, பர்னர் அடிக்கடி செக் பண்ணிக்கிறது. அந்த மஞ்சள் கலரில் தீ எரியுது அப்படின்னு சொன்னால் அது உடனே சரி பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து பாத்திரமும் கறி பிடிக்கும், கேஸும் வீணாகும். இதை பார்த்துக்கிறது. அடுத்தது வந்து நம்ம கேஸ் வாங்கிலேயே அதோட எக்ஸ்பைரி டேட் செக் பண்ணி வாங்குறது, இதெல்லாம் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது மாதிரி நம்ம இன்னைக்கு இன்னொரு வீடியோவில் இதுக்கு இன்னும் எப்படி கேஸை மிச்சப்படுத்தலாம், என்னென்ன இதெல்லாம் நம்ம செக் பண்ணணும், என்னெல்லாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தோணுச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.